ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் சர்க்குலராக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கிற சம்ஸை பற்றி தான் நம்ம இவ்வளோ லைக் ஒரு பாஸ்ட் 3 வீடியோஸ் எல்லாமே நம்ம அதுதான் பார்த்துட்டு வந்திருந்தோம். பார்ட் 1ல் இந்த சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டோட கம்ப்ளீட் பேசிக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு பார்ட் 1ல் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் டேரெக்டாக வந்திருந்தீங்க அப்படின்னா என்னோட பார்ட் 1 வீடியோ பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது என்ன இந்த மேம் டீச் பண்ணுறாங்க, என்ன இந்த அக்கா டீச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ தயவு செய்து பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 2ல் நான் என்ன டீச் பண்ணியிருப்பேன்னா, அந்த பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். அந்த பேசிக் கொஸ்டின்ஸோட நெக்ஸ்ட் அட்வான்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் பார்ட் 3ல் கவர் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த பார்ட் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் மோஸ்ட்லி பார்த்தது எல்லாருமே ஒரே டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று சென்டரை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் அதாவது சில பர்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில பர்சன்ஸ் அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, சில பர்சன்ஸ் இன்சைட் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும், சென்டரை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன், ஓகே. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 friends P, Q, R, S, T, U, V and W are sitting in a circle but not necessarily in the same order. 4 of them are facing outside and 4 of them are facing the center. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 8 persons இருக்காங்க, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் உட்காந்துருக்காங்க. 4 persons facing center and 4 persons facing outside. இந்த மாதிரி க்ளூ இருக்குது. ஸோ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்னு தெரிஞ்சிருச்சுனாலே ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது என்னது? 8 personsன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அந்த 8 personsக்கான பொசிஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சர்க்குலர் டயக்ராமை ஃபர்ஸ்ட் நம்ம போடணும். இதை நீங்கள் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம க்ளூஸ்க்கு போடணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசிக்லேருந்தே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 8 personsக்கான பொசிஷன்ஸையும் நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே, நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது 4 persons ஃபேஸிங் சென்டர், 4 persons ஃபேஸிங் அவுட் சைட்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம கண்டிப்பாக ஆரோ போட்டே ஆகணும். ஆரோ போட்டால் தான் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர் அப்படின்னா ஆரோவை நோக்கி, அதாவது சென்டரை நோக்கி ஆரோ போட்டுக்கோங்க. அவுட் சைடு அப்படின்னா அவுட் சைடை நோக்கி ஆரோ போட்டுக்கோங்க. பட் நான் உங்களுக்கு பேசிக் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அவுட் சைடுன்னு வந்தால் அப்படி இது அவுட் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வெளியில் நீட்டி வெளியே ஆரோ போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்ளூக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, T faces outsideன்னு கொடுத்துருக்காங்க. both the immediate neighbors of T face the centerன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பாட்டம் பேஸ் பாயிண்ட்டை எடுத்துப்போமா, இதை நம்ம டீன்னு அசியூம் பண்ணிப்போம். T faces outsideன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக இப்படி போட்டுக்கோங்க. ஃபேஸஸ் அவுட் சைடுங்கிறனால T faces outside. அது 2 இமீடியட் நெய்பர்ஸ், இட் ஃபேஸஸ் இன்சைடுன்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, W sits second to the right of T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். டீங்கிறத மைண்டில் வச்சுட்டு டீயுடைய செகண்ட் ரைட்ல W இருக்காங்க. இது அதோட மீனிங். டீயுடைய செகண்ட் ரைட்ல W, இட் இஸ் ஃபேஸிங் அவுட் சைடு. ஸோ அவுட் சைடுங்கும் போது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ரைட்னா இந்த சைடு தானே வரும். ஸோ கண்டிப்பாக இதில் ரைட், இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட். ஸோ செகண்ட் ரைட்ல W இருக்காங்க, நான் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Q sits third to the left of T. T வந்து இட் இஸ் ஃபேஸிங் அவுட் சைடு. டீயோடைய தேர்ட் லெஃப்டில் Q இருக்காங்க அப்படின்னா இந்த சைடு. கரெக்டா? ஸோ இது T, இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட், இது தேர்ட் லெஃப்ட். இந்த இடத்துல Q வராங்க, அதையும் மார்க் பண்ணியாச்சு. இதோட டைரக்ஷனுமே அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, S faces the centerன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுல எது சென்டரை மார்க் பண்ணியிருக்காங்களோ அதில் ஏதாவது வந்து நம்ம எஸ்ன்னு அசியூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் எஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இதுவும் எஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு ரெண்டுக்கு கண்டிப்பாக தெரியும், நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எதுக்கும் அசியூம் பண்ணல. இருக்கிறதுல இது எஸ்ஸாக இருக்கா. ஸோ ரவுண்டாக போட்டுக்கோங்க, எஸ்ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, both the immediate neighbors of S face outsideன்னு கொடுத்துருக்கு. சப்போஸ் இதுவாக இருந்ததுன்னா இது அவுட் சைடாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெண்டாக இருந்தால் கூட இது அவுட் சைடாக தான் இருக்குது, இதுவும் அவுட் சைடாக இருக்கும். இதுவாக இருந்ததுன்னா இதுவும் அவுட் சைடாக இருக்கும், இதுவாக இருந்ததுன்னா இதுவும் அவுட் சைடாக இருக்கும். பட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, மைண்டில் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை ஹோல்டில் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, V sits immediate to the next S ரிலேட்டடாக ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பாயிண்ட் தள்ளி பார்த்தீங்கன்னா U is an immediate neighbor of S அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்ஸோட இமீடியட் நெய்பர் வந்து U அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இஃப் சப்போஸ் எஸ் இங்கே வச்சிங்கன்னா எஸ்ஸோட 2 இமீடியட் இந்த சைடில் W இருக்காங்க, T இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல U எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியாது. பட் எஸ்ஸை இதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா U இந்த இடத்துல வச்சுக்கலாமா? ஸோ கண்டிப்பாக எஸ் இதாக மட்டும்தான் இருக்க முடியும், இது இல்லவே இல்லை. ஸோ இந்த இடத்துல எஸ்ங்கிறத நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ங்கிறது இதுதான். ஸோ எஸ்ஸோடைய
இமீடியட் நெய்பர் வந்து யூங்கிறதே நம்ம மார்க் பண்ணுறோம். நம்ம இன்னொரு க்ளூ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னது? எஸ்ஸோடைய இமீடியட் நெய்பர்ஸ் வந்து ஃபேஸிங் அவுட் சைடுன்னு மார்க் பண்ணோம். இது அவுட் சைடில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூவும் இட் இஸ் ஃபேஸிங் அவுட் சைடு. அதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்ளூக்கு போகலாம். அந்த இமீடியட் நெய்பர்ஸ் ஃபேஸிங் அவுட் சைடுக்கு அப்புறம் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? வி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு ஒரு க்ளூ இருக்கு. ஸோ வியும் பி ரெண்டுமே எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம அதை ஹோல்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் க்ளூக்கு போகலாம். Q sits third to the right of W அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. Q W இருக்கு. பட் இந்த க்ளூ வச்சு நம்ம டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Q sits third to the right of W அப்படின்னா W உடைய தேர்ட் ரைட்ல Q இருக்குன்னு அர்த்தம். ஸோ W உடைய தேர்ட் ரைட்னா ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். பட் இது ரைட் பொசிஷனாக இருக்கணும்னா இது ஃபேஸிங் அவுட் சைடாக இருந்தால் மட்டும்தானே இது இதோட ரைட்டாக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக W இஸ் ஃபேஸிங் அவுட் சைடு அப்படிங்கிறத நம்ம இதனால ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் U is an immediate neighbor of S. அது நம்ம யூஸ் பண்ணி ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. R is an immediate neighbor of V அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, R is an immediate neighbor of V அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆரும் வியும் சேர்ந்து வரும். பட் இங்கே எங்கேயுமே சேர்ந்து வர மாதிரி இருக்கிற ரெண்டு பொசிஷன் இதுவும் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல RRV வரலாம், இந்த இடத்துலையும் RRV வரலாம். சேர்ந்து இருக்கிற ரெண்டு பொசிஷன் இதுதானே ஃப்ரெண்ட்ஸ். ஆரும் வியும் இமீடியட் நெய்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆர்வி வேற எங்கேயுமே மார்க் பண்ணல. ஸோ இந்த இடத்துலையும் RRV வரல, இந்த இடத்துலையும் RRV வரல. வேற ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்த்தா முன்னாடி ஒரு க்ளூ நம்ம விட்டுட்டோமா? என்ன க்ளூ விட்டோம்? இந்த அவுட் சைட் ஃபேஸிங் அவுட் சைடுக்கு ஒரு க்ளூ இருக்குல்ல, வி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிங்கிறது, ஸோ ஆப்வியஸாக பிங்கிறது கண்டிப்பாக இதை ரிமைனிங் இருக்கிறது ஒன்று தான். கண்டிப்பாக இதை தான் பியாக இருக்க முடியும். இது RRV, இது ரெண்டுமே RRVயாக தான் இருக்க முடியும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பி. ஓகேங்களா? பி இஸ் ஃபேஸிங் இன்சைட்னு சொல்லிட்டாங்க, டுவர்ட்ஸ் சென்டர்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னா பி உடைய செகண்ட் லெஃப்டில் வி இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு டுவர்ட்ஸ் சென்டர்னா லெஃப்ட்ங்கிறது அந்த சைடா, இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். ஸோ இதுதான் வி அப்படிங்கிறாங்க. இது வின்னா இது ஆரா இருக்குமா? ஸோ இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓவராலாகவே நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது ரெண்டும் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர்னு மார்க் பண்ணிட்டோம். இது மூணுமே ஃபேஸிங் டுவர்ட்ஸ் அவுட் சைடு மார்க் பண்ணிட்டு இது மூணுக்குமே நமக்கு எந்த டைரக்ஷன்னு தெரியாது. நம்ம அவ்வளோ டேட்டாஸ் நமக்கு கொடுக்கல. அவ்வளோதான். நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம கரெக்டான டேட்டாஸ் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். questions என்ன கொடுத்திருக்காங்க? who among the following sits on the immediate right of W அப்படின்னு கேட்டிருக்காங்க. immediate right of W. W is facing outside. So immediate right of W na V. So the answer is V. So the first question oda answer என்னன்னா V. ஓகேங்களா? எப்பவுமே ஆன்சர் பண்ணும்போது டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? who among the following sits third to the right of P அப்படின்னு கேட்டிருக்காங்க. P is facing inside. P உடைய third rightல யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சென்டரை ஃபேஸ் பண்ணிக்கணும். இதான ரைட்டா இருக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். ஸோ செகண்ட் ஆன்சர் இஸ் U. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, if all the people are made to sit in alphabetical order in clockwise direction starting from P அப்படின்னா the position of who amongst the following remains the same excluding P. ஓகேங்களா? இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க போட்டுக்க அரேஞ்ச்மெண்ட்ல எதுவுமே இல்லை. இந்த Pல இருந்து ஸ்டார்ட் பண்ணி P எங்க இருக்கு? இங்க இருக்கு. Pல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எல்லா நம்பர்ஸையும் எல்லா ஆல்பபெட்ஸையும் நீங்க மாத்திக்கோங்க. அப்படி மாத்தும் போது எந்த ஆல்பபெட்டோட பொசிஷன் அப்படியே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல மாத்தும் போதும் அதே இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது Pனா இது Qவா இருக்குமா? இது ஆரா இருக்குமா? இது எஸ்ஸா இருக்குமா? இது Tஆ இருக்குமா? இது யூஆ இருக்கு. இங்கேயும் யூஏ தான் இருக்கு. அதை மைண்ட் வச்சுக்கோங்க. இது விஆ இருக்கும், இது டபிள்யூஆ இருக்கும். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல மாத்தும் போதும் இந்த யூவோட பொசிஷன் நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே அந்த இடத்துல யூ தான் வருது. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் இஸ் யூ. பிஏ விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஸோ அப்போ வந்துட்டு இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ. So third order answer is U. Fine friends. Okay. Fourth sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா, how many people are seated between P and R counting clockwise from P அப்படின்னு கொடுத்திருக்காங்க. How many people are seated between P and R? P இங்க இருக்கு, R இங்க இருக்கு. clockwise direction என்னது? clock இப்படி தானே friends சுத்தம். So clockwise direction 1 2 நடுவுல 2 persons இருக்காங்க. So the fourth question ஓட answer is 2. அவ்வளவுதான் friends. ஓகேங்களா? Fine. Okay. இப்போ நம்ம next sum பார்க்கலாம்.
இப்போ இந்த வீடியோவோட லாஸ்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, லாஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PQRSTUVNW டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 persons இருக்காங்க. ஆர் சிட்டிங் அரவுண்ட் அ சர்க்குலர் டேபிள். 3 of them are not facing the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, 8 persons இருக்காங்க, அவங்க சர்க்குலர் டேபிளில் இருக்காங்க. சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அந்த சர்க்குலை போட்டுக்கோங்க. சர்க்குலை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 8 பொசிஷன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன கொடுத்துருக்காங்க, 3 of them are not facing the center அப்படின்னு என்ன அர்த்தம்னா 3 பேர் they are facing outside அர்த்தம். ஸோ அந்த க்ளூவை நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 3 persons are facing outside அப்படின்னா the remaining 5 persons are facing towards center. ஓகேங்களா, இதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அதை எழுதி கூட வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக க்ளூஸ்குள்ளே போகலாம். க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா W is not an immediate neighbor of U or V அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு நம்ம W is not an immediate neighbor of U or V அப்படின்னா நீங்கள் வேணால் W ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த க்ளூ வச்சு நமக்கு ஒன்றும் பெருசாக மார்க் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் க்ளூக்கு நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா V is third to the right of U and one of them is not facing the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னா V is third to the right of U அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் U, யூங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கணும். யூடைய தேர்ட் ரைட்டில் V இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் எந்த டைரக்ஷன் எதுவுமே தெரியாது. நான் ஜஸ்ட் இட் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர்னு நான் மைண்டில் நினச்சிக்கிறேன். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறேன் இட் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தேர்ட் ரைட்டில் வீனா 1 2 3. ஓகேங்களா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் தம் இஸ் நாட் ஃபேசிங் சென்டர் அப்படின்னா ஒருத்தங்க ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர்னா இன்னொருத்தங்க இட்ஸ் நாட் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர். ஸோ இந்த பாயிண்ட் நான் வந்துட்டு இட் இஸ் நாட் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர், இது V அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இது என்னோட அசம்ஷன், அவ்வளோதான். இந்த யூங்கிறது ஃபேசிங் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர்னா இன்னொன்று நாட் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர். ஸோ அது நாட் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே W is not an immediate neighbor of U or V ன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கா. ஸோ இது U or Vக்கு இம்மீடியட் நெய்பராக W இருக்க மாட்டாங்கன்னா ஸோ W இந்த இடத்துலையும் வராது, இந்த இடத்துலையும் வராது, இந்த இடத்துலையும் வராது. அது புரிஞ்சுக்கோங்க. வியோட இமீடியட் நெய்பர்ஸ் இந்த 2 பாயிண்ட், யூவோட இமீடியட் நெய்பர்ஸ் இந்த 2 பாயிண்ட். ஸோ இந்த இவ்வளோ பொசிஷன்ஸ்லையுமே W வராது. ஸோ W இந்த 2 பொசிஷனில் மட்டும்தான் வரும். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா S is not an immediate neighbor of W or R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நீங்கள் வேணால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. S is not an immediate neighbor of W or Rக்கு immediate neighbor கிடையாது, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, P sits second to the left of W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P sits second to the left of W. W எங்கே இருக்குன்னு தெரியாது. Who is not facing the center அப்படின்னா W is not facing the center அப்படிங்கிற ஒரு வேர்டு கிடச்சிருக்கு. P sits second to the left of W அப்படின்னு இருக்கு. If suppose நீங்க இதை Pன்னு அசியூம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், P is not facing centerன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ W is not facing the centerன்னு கொடுத்துருக்காங்க. நான் இதை Wன்னு அசியூம் பண்ணிட்டு it is not facing towards center just assume பண்றேன். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, W உடைய செகண்ட் லெஃப்ட்ல P இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் சப்போஸ் இட் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் அவுட் சைட்னா இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். செகண்ட் லெஃப்ட்ல ஆல்ரெடி U இருக்கு. ஸோ கண்டிப்பா W ஓட பொசிஷன் இதுவா இருக்கவே முடியாது. கரெக்டா? ஸோ நான் இப்போ W இதுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த 2 பொசிஷன்ல மட்டும் தான் W வர முடியும். W நான் இதுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். இந்த செகண்ட் லெஃப்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, P இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல W தான் வர முடியாது. ஸோ நான் இந்த இடத்துல Pன்னு வச்சுக்கிறேன். இது ஃபேசிங் அவுட் சைட், இதையும் நான் மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q sits third to the left of R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. R நம்ம எங்கேயாவது மார்க் பண்ணியிருக்கோமா? இல்லை. Okay, and one of them is facing center, but both of them are not immediate neighbors of V அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ UV ரெண்டுமே வந்துட்டு sorry friends, என்ன பற்றி கொடுத்துருக்காங்க, Q sits third to the left of R கொடுத்துருக்காங்க. அந்த Qவும் Rவும் V உடைய immediate neighbors கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த W நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த க்ளூவை நம்ம ரப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல Qவும் வராது, Rவும் வராது. இந்த இடத்துலையும் Qவும் வராது, Rவும் வராது. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, both of them are not immediate neighbors of Q. R ரெண்டுமே இந்த இடத்துல வராது. இன்னும் 2 க்ளூஸ். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, Q sits third to the left of R. ஸோ R உடைய தேர்ட் லெஃப்ட்ல Q இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே, ஒன் ஆஃப் தம் இஸ் ஃபேசிங் சென்டர். ஸோ ஒருத்தங்க ஃபேசிங் சென்டர்னா இன்னொருத்தங்க கண்டிப்பாக நாட் ஃபேசிங் சென்டர், அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஆரோடைய தேர்ட் லெஃப்டில் கியூ இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற பொசிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இஃப் சப்போஸ் நான் இதை ஆறுன்னு வச்சுக்கிறேன், ஆருடைய தேர்ட் லெஃப்டில் கியூன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் அப்படின்னு நான் இதை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து லெஃப்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ஃபேஸிங் டுவர்ட்ஸ் அவுட் சைடாக தான் இருக்கும். இது நான் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் அவுட் சைடுன்னு வச்சா மட்டும்தான் இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு, இது செகண்ட் லெஃப்ட், இது தேர்ட் லெஃப்டாக ஆக முடியும். ஸோ இது வந்து கியூன்னு நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ ஆருடைய தேர்ட் லெஃப்டில் கியூ இருக்குது. ஒருத்தவங்க ஃபேஸிங் அவுட் சைடு, இன்னொருத்தவங்க ஃபேஸிங் இன்சைடுன்னு போட ஃபேஸிங் சென்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஒன் ஆஃப் தம் இஸ் ஃபேஸிங் அவுட் சைட்னா இன்னொருத்தங்க கண்டிப்பாக ஃபேஸிங் சென்டர் தான். ஸோ இது அவுட் சைட்னா இது இன்சைட். ஸோ நான் அதையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பொசிஷன்ஸையும் நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. who is facing same direction as V. ஆரோட டைரக்ஷனும் வியோட டைரக்ஷனும் சேம்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட டைரக்ஷன் சேமா இருக்கா? சேமா தான் இருக்கு. வேற என்ன கொடுத்துருக்காங்க? யூ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆருடைய செகண்ட் லெஃப்ட்ல யூ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து இப்படி இருக்கா? செகண்ட் லெஃப்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், யூ தான் இருக்கு. ஸோ அதுவுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை தான் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் எல்லா பொசிஷன்ஸையுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்ம நோட் பண்ணியிருந்தது என்னது? 3 பர்சன்ஸ் ஃபேஸிங் அவுட் சைடுன்னு ஃபேஸ் பண்ணியிருந்தோம், நோட் பண்ணியிருந்தோம். இந்த பர்சன் ஃபேஸிங் அவுட் சைடு, இந்த பர்சன் ஃபேஸிங் அவுட் சைடு. ஸோ இந்த 3 பர்சன்ஸுமே ஃபேஸிங் அவுட் சைட். ஸோ 3 பர்சன் ஃபேஸிங் அவுட் சைட்னா ரிமைனிங் இருக்கிற எல்லா பர்சனுமே ஃபேஸிங் இன்சைடாக தானே இருக்க முடியும். ஸோ இவங்க ஃபேஸிங் இன்சைடு, இந்த பர்சனும் ஃபேஸிங் இன்சைடு, இந்த பர்சனும் ஃபேஸிங் இன்சைடாக தான் இருக்க முடியும். ஸோ 5 பர்சன்ஸ் ஃபேஸிங் இன்சைட், இந்த ரிமைனிங் 3 பர்சன்ஸும் ஓகே. இப்போ நம்ம 2 பொசிஷன்ஸ் ஆக்சுவலி மார்க் பண்ணவே இல்லை. இதுவும் மார்க் பண்ணல, இதுவும் மார்க் பண்ணல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது மார்க் பண்ணல. எஸ் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் வந்து டபிள்யூ பக்கத்துலையும் வராது, ஆர் பக்கத்துலையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ எஸ் கண்டிப்பா இந்த இடத்துல வராது. ஏன்னா இந்த இடத்துல வந்துச்சுன்னா டபிள்யூ பக்கத்துல வந்துருது. பட் எஸ் இந்த இடத்துல வரலாமா? ஏன்னா டபிள்யூவும் இல்லை, ஆரும் இல்லை பக்கத்துல. ஸோ கண்டிப்பாக எஸ் இந்த க்ளூவை யூஸ் பண்ணி எஸ் நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன். ஏன்னா பக்கத்துல டபிள்யூவும் இல்லை, ஆரும் இல்லை. ஸோ ரிமைனிங்கா இருக்கிறது என்ன ஆல்பபெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கியூவும் வராது, ஆரும். ஓகே, ரிமைனிங்கா இருக்கிற ஆல்பபெட் என்ன? பி, கியூ, ஆர், எஸ் மார்க் பண்ணிச்சு, டி தான் மார்க் பண்ணல. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல வர வேண்டியது டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னொரு வாட்டி வேணா இந்த ஒரு சம்மையை திரும்ப பாருங்க, ரொம்ப கிளியரா புரியும். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஈஸி சம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற இதையே நம்ம ஃபாலோ பண்றதுனால ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டேரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இதுல V is third to the right of U னு கொடுத்திருந்தாங்க. அந்த ஒருத்தங்க ஃபேசிங் சென்டர், இன்னொருத்தங்க நாட் ஃபேசிங் த சென்டர்னு கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? நான் அசியூம் பண்ணது U is facing center னு அசியூம் பண்ணி நான் ஆரம்பிச்சிருக்கேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இடிச்சிருந்துச்சு, கரெக்டா எல்லாமே சால்வ் ஆகலைங்கிற பட்சத்துல நீங்க இந்த யூவை வந்துட்டு ஃபேசிங் அவுட் சைடுன்னு வச்சுட்டு வியை ஃபேசிங் இன்சைடு வச்சிங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆன்சர் கிடைச்சிடும். பட் என்னோட அசம்ஷன் ஃபர்ஸ்டே கரெக்டாக ஆயிடுச்சு. நான் யூவை ஃபேசிங் சென்டர்ன்றது எனக்கு அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக வந்துடுச்சு. இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு ரெண்டாவது மூணாவது க்ளூலேயே நமக்கு ஏதாவது ஒரு குளறுபடி வந்திருக்கும், கரெக்டாக அமைஞ்சிருக்காது அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணி இந்த யூ ஃபேசிங் சென்டர் நம்ம அசியூம் தான் பண்ணியிருக்கோம், அதை யூ இஸ் ஃபேசிங் அவுட் சைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக வந்துடும். அதை எந்த பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹூ இஸ் சிட்டிங் ரைட் ஆஃப் யூன்னு கேட்டிருக்காங்க. யூ இஸ் ஃபேசிங் சென்டர். ஸோ இது ரைட் வந்து இந்த சைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் கியூ. ஓகேங்களா? செகண்ட் ஒன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இஸ் ஃபேசிங் விச் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஐ மீன் எஸ் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர். ஸோ எஸ் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் உங்களுக்கு சிலது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, கான் பி டிட்டர்மைன்ட கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ சென்டர்னு நம்ம சொல்லிட்டோம். ஃபைன். தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஹூ ஆர் ஃபேசிங் அவுட் சைடுன்னு கேட்டிருக்காங்க. அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது யாரெல்லாம்? ஆர், டபிள்யூ, வி ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. ஸோ RWV அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு ஹூ இஸ் டு த ரைட் லெஃப்ட் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நீங்கள் அந்த டைரக்ஷன் அவங்க உள்ள ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா வெளியில ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா அதை கரெக்டாக பார்த்து ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா திரும்ப கொஞ்சம் 2-3 வாட்டி பாருங்க.
கண்டிப்பாக புரியும். அதே மாரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக இன்னும் 2-3 வீடியோஸ் இதிலே போட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் பேங்க் எக்ஸாம், கேட், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருக்கவங்க எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அவங்களும் இதனால் பயனடையட்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.